யோ பேப்பர்கார, தரா சட்டைகளை புளி ஓட்டுறது, வளையத்தை மடிச்சு விடுறது, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஏமா என்ன திருட்டு போய் நினைச்சுக்கிட்டியா? எத்தனை தடவை வேட போட்டு காட்ட சொன்னாலும் காட்டுவேன். இவ்வளவுதான் பாக்கல. இதேமா போடுங்கிற வச்சுக்க. அட எவ்வளவு ஆச்சு? சேர்த்து மொத்தமா சொல்றமா. ஐயா, இத சும்மா கொடுக்கணுமா? இத பார்த்தா பேப்பரா தெரியலையா? அரை கிலோ கூட தெரியாது, பெருசா பேசுறிய. இந்தா நீயே வச்சுக்க. வேணாம் வேணாம், நீயே வச்சுக்க. என்ன பொம்பளையோ, வெடுக்குன்னு கொடுக்குற, திருப்பி கொடுக்குற. நான் கட்டி வைக்கிறேன், நீ அவுத்து கொட்டுற. சரியா பைத்தியக்கார பொம்பளையா போல இருக்கு. இந்த செருப்புக்கா? நீ ரொம்ப புத்திசாலி நினைக்கிறியா? அது மட்டும்தான் என்னோட இருந்தது. அதை வச்சு கூட எனக்கு உரிமை இல்லையா? என்கிட்ட இருந்து நீ மறைக்க முடியாது. அங்க எல்லாம் கலைஞ்சு கிடக்கு. உன்னை கும்புற, தயவுசெய்து என்கிட்ட கொடுத்துறாரு. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இன்னமும் பழைய நினைப்பிலேயே இருக்க. யாரு யாரத்தான் நினைக்கல. கல்யாணம் அனுப்புறம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சுத்தமா மறந்துட வேண்டியதானே? எனக்கு மட்டும் உன் நினைப்பில்லையா? எப்பயோ எங்கேயோ விட்டுட்டு வந்த செருப்படுத்து வச்சுக்கின்னு இன்னமும் எனக்கு பயமா இருக்கு சண்முகம். என் வாழ்க்கைதான் ஒண்ணும் இல்லாம போச்சு. ரோட்டுக்கு வந்துட்டேன். உனக்கு என்ன உயிருக்கு உயிரா
உன்னை எப்படியெல்லாம் பாத்துக்கிற பொண்டாட்டி. பொக்கிஷமா 2 புள்ளைங்க. நீ நல்லா இருக்கணும் சண்முகம். நான் செருப்பையும் லெட்டரையும் தூக்கி போட்டப்பவே என் மனசுல இருந்த எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன். நீயும் எல்லாத்தையும் மறந்துடு சண்முகம். நீ நல்லா இருந்தா அது எனக்கு போதும். இமல கோவமா உன் தானந்தான் சொல்றேன். இப்ப திறக்குறீங்களா இல்லையா? எம்மா நேரமா இந்த வெயிட்ட தூக்கி நிக்கிறது. போறோம் வர்றோம்லாம் என்ன கேவலமா பாக்குறாங்கடா. சண்முகம், சண்முகம் டேய், கரண்ட் இல்லையோ? ஏய் சண்முகம், கட்டையனும் காக்காயனும் வந்திருக்கோம்டா, கதவை திறடா. சண்முகம் டேய், கட்டையா பாத்தேரு. இதுக்கப்புறம் இவனுக்கு மரியாதையா இல்ல. என்னடா இது? இது மூஞ்சி ஆக்சிடென்ட் ஆன மாதிரி இருக்கு. கட்டையா புடிங்கிற போது பதனமாயிரு. உள்ளே அடடே, நீங்களா? யாரது? தனலட்சுமியா? என்னடா இது? ஐயா, என்ன வேலை பண்றீங்க? வெளிய மணி இருக்குல்ல, அந்த சொச்சு அழுத்த கூடாது. சும்மா எரிச்ச முட்டாத. வெளியில இத வச்சுன்னு 1/2 மணி நேரமா நான் போய் அலையிறேன். தானோ நீ என்ன இங்க நிக்கிற? அத கொண்டா. நீ முதல்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டாந்துருக்கேன், கீழே கீழே போட்டுறாத. பழுத்துட்டுது. நம்ம ஊரு பலாப்பழத்தை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. வீட்டுல சண்முகம் இல்ல? இல்ல. நீ இங்க இருக்க? சண்முகம் நாயின்னு பாக்குறேன். மேல போட்ட போய் சேர்ந்துருவேன். இது என்னடா இது? பல்லு கிட்டுப்பிடும் போல் இருக்கு. சில்லு தண்ணி. இது நமக்கு சுத்தப்படாத. வேற பஸ் தண்ணி கொண்டா. கொண்டார. இந்த மிஷினும் கரண்ட்ல தான் ஓடுதா? நம்மளுக்கு என்னடான்னா, விவசாயம் பண்ண வெறும் 6 மணி நேரம் கரண்ட கொடுத்துடுறது, அதுவும் ராத்திரில. அவன் பாம்பு கட்சி சாவறான். ஓஹோ, இங்க இந்த மாதிரி அட்டகாசம் தான் நடக்குதோ? இங்கெல்லாம் இப்படிதான். பக்கத்து வாங்கடா, போய் தண்ணி குடுறா. இன்னும் அதே மாதிரி அடிச்சுக்கிறீங்க. சும்மா அந்த தண்ணியே நல்லாதான் இருந்தது. தானோ, இந்த வீட்டுல யாரும் இல்ல? இங்க எவ்வளவு நாளா இருக்க? யாருக்குமே தெரியாதா? 4 மாசமா இங்கதான் இருக்கேன். சண்முகத்தை ஒரு நாள் ரோட்ல பார்த்தேன், இங்கே இருக்க சொல்லிடுச்சு. நீதான் ஊரு பக்கமே வரலைய. எல்லாரும் நீ எங்கேயோ போய் செத்து போட்டியோ என்னமோல இருக்காங்க. என்னதானோ ஒரு லெட்டர் கூட யாருக்கும் போடாம விட்டுட்டிய. நீங்க இருக்கிறது தெரிஞ்சா ஊர்ல எல்லாரும் ஆச்சரியப்படுவானுல. ஐயோ, மணி 2 போச்சா? ஸ்கூல் விட்டுருவாங்க. குழந்தை உள்ள கூட்டின்னு வரணும். சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன், எடுத்து வச்சு சாப்பிட்டுருங்க. ஊட்ட பத்திரமா பாத்துக்குங்க, கதவு மூடிக்குங்க. கட்டையா சொல்லுதுல்ல, முதல்ல கதவு பூட்டுறா. யோ கவாயா, சொல்லுங்கண்ணா. எங்கேயா போய் தொலைஞ்சா? வந்துருவாருங்கண்ணா. போய் கூட்டிட்டு வா. லேட் ஆயிடுச்சு சார், நீங்க தான் டாக்டரா? பின்ன இந்த Dress கண்டக்டரையா போடுவான்? டாக்டர் தான். என்ன ஆட்டு கழிதா இல்ல மாட்டு கழிதா? இப்ப எனக்கு தாங்க கழியுது. அதுக்கெல்லாம் எனக்கு ட்ரீட்மெண்ட் தெரியாது. டாக்டர், புதுசா வந்திருக்க கால்நடை மினிஸ்டர் உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு. அப்படியா? நான் காலையில பேப்பர் படிக்காம வந்துட்டேன். ஈவினிங் போய் ஆபீஸ்ல பாக்குறேன்னு சொல்லு. ஐயோ, அதுக்கு அவசியம் இல்லைங்க. உள்ள உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சார். உள்ளயா? மினிஸ்டர்? ஆமா. கால்நடை மினிஸ்டர். கோனியே तुम டாக்டர் மினிஸ்டர் ஐயா, அமைச்சர் ஐயா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா நான் ஆபீஸ்ல வந்து பாத்திருப்பேன். இல்லாட்டி உங்க வீட்டுல வந்து விழுந்து கிடந்திருப்பேன். நீங்க வாட்டுக்கு பொசுக்குன்னு ஆஸ்பத்திரிக்கே வந்துட்டீங்க. ஐயா,
இந்த எருதுக்கெல்லாம் வைத்தியம் பார்த்த விதத்துல எனக்கு ஒரு விருது கிடைக்கும்னு ஊரே பேசிக்கிட்டாங்க. ஆனா அது மத்திய அரசு விருதா மாநில அரசு விருதான்னு தான் தெரியாம குழம்பிக்கிட்டு இருந்தேன். ஐயா நேராவே வந்து உட்கார்ந்து எனக்கு ஒரு அவார்டு கொடுக்குறீங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு ஐயா. அவார்டு இல்லடா, இனிமே நீ செத்த கருவாடு கருவாடு டேய், கருவாடு. நீயாடா? ஆமாண்டா தேசிங்கு. டாக்டர், தம்மா துண்டு கமிஷனுக்காக வாழைப்பழத்தை வாயில வச்சுக்கிட்டு என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ணன. ஏண்டா டேய், நீ மினிஸ்டர்னா நான் நம்புவனாடா? நாட்டாம கம்பெனில இருந்து இந்த கதர் சட்டையை திருடிட்டு வந்திருக்கிற, அவன் வல்லரசு கம்பெனில இருந்து இந்த கமாண்டோ ட்ரெஸ் திருடிட்டு வந்திருக்கான். கையில வச்சிருக்க இந்த துப்பாக்கியை அர்ஜுன் படத்துல பாத்துருக்கேன்டா. ஏண்டா நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு செட்டப் டிராமா போடுவீங்க, அதுக்கு இந்த தேசிங் மயங்குவானாடா? நீ மினிஸ்டர்னா அப்ப கக்கன், காமராஜர், கலைஞர், புரட்சி தலைவர் எல்லாம் யாரா சொல்றா? யார் நீ? யார் அது? ஏன் மாப்பிள்ளை தர்மடி அடிக்கிற? வாடா சமுதாய துரோகி, ஏன் பாத்ரூம்குள்ள என்னடா பண்ணிட்டு இருக்கற? பல்பு திருட வந்தியா? இருடா உனக்கு நான் ஒரிஜினல் ஷூட் பண்ணி என்னடா ஷூட் பண்ற நீ? ஏய் தீபாவளி துப்பாக்கி வச்சிருக்கீங்களாடா? பிச்சர் ஐயா, அவன் என்ன நினைச்சுக்கிறான்? அவன் மூஞ்சில என் கைய வைக்கிறான். ஐயோ என்னங்கடா இது? அந்த ஆள் சுடுறாரு, ஃபேன் கீழே விழுது. நீங்க உண்மையிலேயே மினிஸ்டருங்களா ஐயா? டேய், நான் மந்திரியானது போட முதல் கையெழுத்து எது தெரியுமா? எதுங்க ஐயா? இதான் புடிச்சுக்க. ஐயா வாட்? உங்களுக்கு கையெழுத்து போட வராதுங்களா ஐயா? அது எனக்கு தெரியாதா? பார்த்து இங்கு பேட வாயிலேயே வச்சிருக்கீங்க. இந்தா என்கிட்ட ஏன் ஐயா கொடுக்குறீங்க? உன் டிஸ்மிஸ் ஆர்டர். எதுக்கே என்ன டிஸ்மிஸ் பண்றீங்க? என் மாப்பிள மந்திரி அடிச்சிருக்க, என் செக்யூரிட்டி அடிச்சிருக்க, நான் அடிச்சிருக்கேன், நீ என்ன அடிச்சிருக்க? உன்னை டிஸ்மிஸ் பண்ணாம கொஞ்சுவாங்களா? டேய் டாக்டர், எங்க போற? தெரியலீங்க ஐயா. என்ன பண்ண போற? புரியலீங்க ஐயா. சோத்துக்கு வரலீங்க ஐயா. டோன்ட் வரி, இனிமே நீ தான் என்னுடைய அரசியல் பிஏ. ஐயா நிஜமாவா சொல்றீங்க? எனக்கு இந்த வேலையில அனுபவமே இல்லீங்களா ஐயா, நான் என்னையா பண்ணணும்? என்னுடைய பூட்ஸ துடைக்கணும், என் துணிமணி எல்லாம் வாஷ் பண்ணணும், காரை துடைக்கணும். ஐயா நான் ஒரு படிச்ச வெட்டினரி டாக்டர். அப்படியா? அப்ப இனிமே என்னுடைய நாயை நீ தான் குளிப்பாட்டணும். என்னையும் குளிப்பாட்டணும். ஒரு நாளைக்கு எத்தனை நாயத்தான் நான் குளிப்பாட்டுறது?